எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியில் நல்ல இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை தாங்கி ஏதி சுமந்து இந்த வருடத்தின் கடைசி இரவு வேளையில ஒரு சில மணி துளிகள் ஆண்டவரே நாங்கள் புதிய ஆண்டை காணப்போகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இந்த ஆண்டில் ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இந்த கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடந்த நாட்களாக எனக்கு அதிகமான வேலை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது, பார்க்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு அதிகமான, ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால எனக்கு அதிகமான வேலை இருந்துச்சு. அப்போ நானு ஆண்டவரே, நான் பழைய ஆராதனைக்கு செய்தி கொடுக்கணுமே, சபை தொடங்கின ஆண்டில இருந்து இதுவரைக்கும் பழைய வருட ஆராதனையில நான் செய்தி கொடுத்துட்டு வரேனே. ஆகையினால சரி, கொஞ்சம் முன்னால நகர்ந்து வருவீங்களா? கொஞ்சம் முன்னால நகர்ந்து வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாங்க, ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்க, அதனால நீங்க நடந்து வாங்க, கொஞ்சம் நகர்ந்து வாங்க. பிரைஸ் எல்லாம் சரி, நல்லா கவனிங்க. எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருந்துச்சு, நான் ஜெபிச்சேன். ஆனாலும் கூட தியானிக்க எனக்கு நேரமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். எச்சரிப்பை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். எச்சரிப்பை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆனா நான் ஒரு மெசேஜ் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். இந்த வேலைகள் நிமித்தமா அது டெலீட் ஆயிடுச்சு. நான் பாசிக்கிட்ட சொன்னேன், எனக்கு டெலீட் ஆயிடுச்சுமா, நான் என்ன பண்ண போறேனே தெரியல. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், வேகமா என் வேலையில முடிச்சுட்டு சபையில வந்து உட்கார்ந்து திரும்பவுமாய் வேதத்தை ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நான் எடுக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளோடும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்னதான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 24 வரை நம்ம வாசிக்கலாம். சொல்லு. ஆதலால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுது, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அநேக வசனங்களோடு கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு, பேசிக்கொண்டே இருப்பார். நன்மையான காரியங்களை பேசுவார், அப்புறம் எச்சரிப்பின் காரியங்களை பேசுவார், பாதுகாப்பா இருக்க வேண்டிய காரியங்களை பேசுவார், நமக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவார், அநேக காரியங்களை குறித்து நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். உங்களுக்கு இடத்த பேசுறாரு. உங்களை பார்த்தா என்கிட்ட எல்லாம் பேசுந்தே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க பாக்குறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர், நான் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னிடத்துல ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து அவர் நிச்சயமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாள்ல இதே காரியங்கள் பாருங்க, அவர் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். யாரெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விருப்பமா இருக்கிறீங்க, உங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு ஆசீர்வாதம் தான் பிடிக்கும். கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவார்.
கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை இப்படி ஆக்குவார், உன்னை அப்படி ஆக்குவார். உன்னை கோபுரத்துல கொண்டு போய் வைப்பார். நீ எல்லாரோட நீ பெரிய ஆளா இருப்ப அப்படின்னு ஆசீர்வதிக்கிறது தான் பிடிக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால, புதிய ஆண்டுல நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னால ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எச்சரிப்பை குறித்து நாம் இதுல வாசிக்கும் பொழுது பாருங்க, மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நடந்துட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டீங்க. சுயமா உங்களுடைய புத்தி என்ன சொல்லுதோ, உங்களுடைய காரியங்கள் என்ன செய்யணும் நீங்க தோணுதோ அதன்படியெல்லாம் நீங்க நடத்திட்டீங்க. அதெல்லாம் யாருடைய நடக்க தெரியுமா? யாருடைய தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் நடக்கிற நடைகள். அதெல்லாம் அவர்கள் தான் இப்படி எல்லாம் நடப்பாங்க. ஆனா நீங்க அப்பேற்பட்டவங்க இல்ல. நீங்க யாருடைய பிள்ளைகள்? என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்றவர்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி என்ன பண்ணக்கூடாதான்? நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடிதத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? அந்நியராயிருக்கிறார்கள். அந்நியராயிருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்நியரா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு யாருன்னா அந்நியரா இருக்கிறீங்களா? கிடையாது. நம்மளாம் யாரா இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய புத்திரர்களா இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பன் என்று சொல்லுகிறோம், அவர் என் தாய் என்று சொல்லுகிறோம், அவர் என் நண்பர் என்று சொல்லுகிறோம், அவர் என் சிநேகிதர் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களை போல அஞ்ஞானிகள், தேவனை அறியாத, இயேசுனா யாருனே அறியாத அந்த ஜனங்கள் செய்கிறது போல புத்தீனமான காரியங்களை என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. புத்தீனமான காரியம், மாமிசத்தின் கிரியைகளோடு வாழ்வது ஒரு புத்தீனமான காரியம். மாமிசத்தின் கிரியைகள் தெரியுமா? என்ன மாமிசத்தின் கிரியைகள் சொல்லுங்க பார்க்கலாம். பொறாமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பிடிவாதம், மார்க்கபேதங்கள், விக்கிரகாராதனை, வில்லிசூனியம், இப்பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இவைகள்லாம் நம்ம கிட்ட ஒருவேளை உங்ககிட்ட இருந்திருந்தாலும் நான் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு மற்றவர்களை போல இராதபடிக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இருக்க வேண்டிய உங்களுக்குள்ள மாமிசத்தின் கிரியைகள் இல்லாதபடிக்கு எந்த காரியமா இருந்தாலும் அதை தயவு செஞ்சு என்ன செஞ்சிருங்க, விட்டுடுங்க. பாருங்க, ஆண்டனி ஒரு சாட்சி சொன்னாப்ல, வீட்டிலேதான் இருக்கிற மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் ஒண்ணு கூட தவறுறது கிடையாது. எல்லா பிள்ளைங்களோட அந்த பிள்ளை தான் அழகான ட்ரெஸ் போடும், அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடும், அவ்வளவு செல்லமா இருந்த பிள்ளை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் மகளுக்கு எல்லாம் செய்வேன், ஆனா உள்ளான பாசத்தை என்னால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் பலவீனப்பட்டு போனதுனாலதான் என் பிள்ளை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. எவ்வளவு பெரிய நல்ல சாட்சி. இது சிலர் அது கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு உதவி செஞ்சாலும், எவ்வளவு பாடு எடுத்தாலும் சிலர் அதை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அந்த உணர்வு கூட இருக்காது. அதுதாங்க உணர்வு உள்ள இருதயம். அதுதான் அஞ்ஞானிகளை போல இல்லாத இருதயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் எச்சரிக்கிறார். ஏதோ கடமைக்காக சபைக்கு வர்றது, கடமைக்காக தேவனை ஆராதிக்கிறது, கடமைக்காக வாழ்றது, கடமைக்காக கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக் கொள்வது, அது தேவன் விரும்பவே மாட்டார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் புறஜாதியாரு காட்டிலும் வித்தியாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அஞ்ஞானிகளை காட்டிலும் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அஞ்ஞானிகளை காட்டிலும், தேவனை அறியாத ஜனங்களை காட்டிலோ தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் கிழிச்ச கோட்டை நீங்க தாண்ட கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனா ஜீவனை கொடுக்கிறாரு, நம்ம போயிட்டு வரும்போது நம்மளை பாதுகாக்கிறாரு, நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாரு, எல்லாம் நல்ல சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறாரு. எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. நம்ம சபையில யாருமே கஷ்டப்படுறவங்களே கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நான் எல்லாம் செய்யறேன்ல, நான் கேட்கிற சின்ன சின்ன காரியங்களை நீங்க எனக்காக செய்ய மாட்டீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவரு கேட்கிற சின்ன சின்ன காரியம் என்ன தெரியுமா? ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அழகாய் தேவன் இந்த 18வது வசனத்துல பார்க்குமா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, பாருங்க, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இருதய கடினம். நம்மளுக்கு கூட நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, அப்பா என்னெல்லாம் அசைக்க முடியாது, நான் சொன்னதுதான். சில சொல்லுவாங்க, நான் கூடங்க அப்படிதாங்க இருந்தேன், உங்களை விட ட்ரிபிள் மடங்கு இருந்தேன், சொன்னதுதான். அதனாலதான் எல்லா வியாதியும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற மொத்த வியாதியும் எனக்கு இருந்துச்சு. என்னைக்கு என்ன தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தனோ எந்த ஒரு பலவீனமும் என்ன தொடாதபடிக்கு. இந்த நாட்கள்ல எல்லாம் என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுவாங்க ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு, வீசிங்களா, அவ்வளவு கஷ்டப்படுவேன். நம்மளை தாழ்த்தும் பொழுது, தேவனுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் பொழுது, உண்மையாகவே நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாய் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கடினமான தங்கள் இருதய கடினத்தினால் அவர்கள் என்னப்பா, தங்களில் இருக்கும் அறியாமைனாலே. அப்போ இருதய கடினம் யாருக்குதான் இருக்கணுமா? நல்லா கவனிங்க, வாலிப பசங்களாம் கவனிங்க. உடனே நான் செத்துருவேன்றீங்கல்ல, அவன் திட்டினா எல்லாம் கவனிங்க. வாலிப பிள்ளைங்களா எல்லாம் வயதம் அழகாய் சொல்லுகிறது பாரு, இருதய கடினம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? இருதய கடினம் இருக்கக்கூடாது. இருதய கடினம் என்ன பண்ணக்கூடாது? நான் மாறவே மாட்டேன். ஆண்டவர் ஒரு நாள் மாத்திடுவாரு. அவருக்கு தெரியும் நான் மாத்தணும், என்ன கொடுத்த உன்னை மாத்தணும்னு தெரியும் அவருக்கு. சிலர்லாம் புருஷன்கிட்ட பேசவே மாட்டாங்க, மனைவி கிட்ட பேசவே மாட்டாங்க, மாமியார் கிட்ட பேசவே மாட்டாங்க, மருமக கிட்ட பேசவே மாட்டாங்க. அவ்வளவு கடினம், இருதய கடினம். ஊழியக்காரர்கிட்ட பேச மாட்டாங்க. ஆமா, அப்படி கூட சபைக்கு வர்றாங்க. இருதய கடினம். உன் இருதய கடினத்தை ஆண்டவர் ஒரு செகண்ட் போதும் நொறுக்கிடுவாரு. நீ யார அதிகமா நேசிக்கிறியோ அவங்கள வச்சே உன் இருதய கடினத்தை தேவன் நொறுக்கிடுவாரு. ஹல்லேலூயா. இருதய கடினம் மாத்திரம் யாருக்கு இருக்கவே கூடாது. அது இருதய கடினம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா, தேவனை அறியாதவர்களுக்கு, புற ஜாதியாருக்கு, இயேசு என்றால் யாருன்னு இயேசுன்னு தெரிஞ்சோம் அவரை தொழுது கொள்ள விருப்பம் இல்லாதவர்களுக்கு, பிரியமில்லாதவர்களுக்கு, அவங்களுக்குதான் என்ன இருக்குதான்? இருதய கடினம். நீங்க அப்படி இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு ஆண்டவர் கெஞ்சுறாரு உங்களை பார்த்து. ஏன்னா எங்க பார்த்தாலும் அழிவுகள், எங்க பார்த்தாலும் அழிவுகள், எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்கள், எங்க பார்த்தாலும் பாருங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இப்ப எழும்பி இருக்காங்களாம். உண்மையா தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள் பாவம், அவங்க அங்கங்க பார்க்கும்போது கும்பல் அடிச்சு போடுறாங்க. இது கடைசி காலம். அந்த அடியை வாங்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும்னு சொல்ற. உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லல.
அவங்கள கிறிஸ்தவங்க தானே ஏன் அடிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. அந்த அடியை வாங்கறதுக்கு, மறுதளிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்க ஆயத்தம் ஆகணும்னு சொன்னா உங்க இருதய கடினத்தை நீங்க மாத்தினாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லனா ஏசு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஓடிடுவீங்க. இந்த பாடே உங்களால சகிக்க முடியல. இந்த உலகத்துல இருக்கிற, உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன பாடுகளே உங்களுக்கு சகிக்க முடியல. இந்த கம்பெனிலனா இன்னொரு கம்பெனி, இந்த கம்பெனிலனா இன்னொரு கம்பெனி, கம்பெனியா அலையிறோம் சின்ன சின்ன காரியத்துக்கு. ஆனா ஆண்டவர் வருகையின் நாட்கள்ல அதிகமான பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க போகுது. இந்த இருதய கடினம் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படணும். ஹல்லேலூயா. தேவனுக்காக நான் நிற்பேன், தேவனுக்காக இதை சாதிப்பேன், கர்த்தருக்காக 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 ஒரு வைராக்கியத்தோடு வாழும் பொழுதுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு வாலிப பிள்ளை, எந்த ஒரு சிறு பிள்ளை, எந்த ஒரு குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்களோ அவங்களை கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆண்டவர் அவருடைய வருகையில போய், நம்ம ஆண்டவருடைய வருகையில போய் நிக்கும் பொழுது, நியாய புஸ்தகங்கள் நம்ம திறக்கப்படும் பொழுது ஆண்டவர் உனக்கு எவ்வளவு போதிச்சிருக்கிறாங்க. நீ சத்தியத்தின்படி நடந்தியா, போ நரகத்துக்கு. எவ்வளவு சத்தியத்தை கேட்டிருப்ப. உங்க பாஸ்ட் எவ்வளவு கண்ணீரோடு உனக்கு உபதேசம் பண்ணி இருப்பாரு, உனக்காக எவ்வளவு உபவாசம் போட்டிருப்பாரு. உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்திற்குரிய காரியத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல ஒரு சமாதானமா இருக்கணும் சொல்லி உனக்காக எவ்வளவு ஆண்டவர் உனக்கு ஊழியக்காரர் உனக்காக உபவாசம் போட்டு ஜெபிச்சிருப்பாரு. ஆனா நீ எப்படி இருக்கிற? இப்படி இருந்துட்டு இங்க நிக்கிற. உன்னை நான் அறியேன். இல்ல ஆண்டவரே, நான் வாரம் வெள்ளப்படவை கட்டிட்டு போனேன். இல்ல ஆண்டவரே, நான் சாப்பாடு நான் தான் பங்கிடுவேன். இல்ல ஆண்டவரே, என் தசமபாகத்துல உண்மையா இருப்பேன். இல்ல ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவரே, எல்லாருடைய தட்டெல்லாம் கூட நான் கழுவுன ஆண்டவரே. நான் உன்னை அறியே. இருதய கடினம் அது நமக்கு தகுதி இல்லாத ஒன்று. இருதய கடினத்தோடு கூட நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. இருதய கடினத்தோடு தான் இந்த ஆண்டை தொடங்கி இருப்போம். ஆனா முடிக்கும் பொழுதும் அதே இருதய கடினத்தோடு தான் என்ன பண்றோம், முடிக்கிறோம். எவ்வளவு துக்கமான காரியங்கள் தெரியுமா, எவ்வளவு கவலையான காரியங்கள் தெரியுமா, எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் தெரியுமா. ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நம்மை உயர்த்துக்கு வந்திருக்க ஆண்டவர் ரொம்ப ஆவலாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். நமக்கு எல்லாம் பூமியின் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா நம்ம இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கோம். எதெல்லாம் நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும்னு நம்ம நினைச்சோமோ அதை எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். அந்த ஜனங்கள், உணர்வில்லாத ஜனங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசத்தை காண்பீங்கன்றார் ஆண்டவர். வேற ஒண்ணு கேட்கல. ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு வித்தியாசத்தை காமிங்க. அவங்கள விட நான் 10 ரூபாய் அதிகமா சம்பாதிக்கிறேன், அது ஆண்டவருக்கு தேவையில்லை. அவங்கள விட நான் 10 ரூபாய் அதிகமா காணிக்க கொடுக்கிறேன், அது ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை இருதய கடினம் மாற்றப்படணும். புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். இருதய கடினத்தோடு கூட நம்ம பிரவேசிக்காதபடிக்கு நம்ம இருதயம்
மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்ம இருதயத்தை திருப்பத்தக்கவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லு. நம்ம இருதயத்தை கர்த்தர் திருப்பும்படிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கும்படிக்கு தேவன் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க, ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த நாட்கள்ல. மனம் திரும்பு. ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேள், நான் சொல்ற வார்த்தைய கேள். வேதத்தை கொடுத்திருக்கேன், இவ்வளோ பெரிய வேதத்தை கொடுத்திருக்கிறேன். என் வார்த்தையை கேள், என் வார்த்தையை வாசி, என் வார்த்தையை தியானி, இந்த வார்த்தைக்கு செவி கொடு. அதுதான் எச்சரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம தேவன் உண்டாக்கி அவனுக்கு ஒரு பெரிய தோட்டத்தையே கொடுத்திருக்காரு. அந்த தோட்டத்தை கொடுத்து எல்லாவற்றையும் புசிக்கலாம், அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் புசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு மரத்தை காண்பித்து, எல்லாம் கவனிங்க, ஒரே ஒரு மரத்தை காண்பித்து, இந்த மரத்துல இருக்கிற இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது சண்டே கிளாஸ்ல கூட கேட்டிருப்பீங்க. பாருங்களேன், ஆண்டவர் அதை தொடாதேன்னு சொல்றாரு. அதை தொடுற நாளில நீ செத்துருவான்றாரு, சாகவே சாவா என்று சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிருவாரு. அவரு அப்படிதான். ஏன்னா ஆதாம ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமா நேசிக்கிறார். அழகா எல்லாத்தையும் உண்டாக்குறாரு, வானத்தை பூமியை. ஹல்லேலூயா.